அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். அதிமுக அவர் அப்போஸ் பண்ணி பேசியிருக்காரு. இதுவரைக்கும் அதிமுக விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றும் அந்த சம்பவம் நடந்தப்பெல்லாம் அவர் இபிஎஸ் சப்போர்ட் தான் பண்ணாரு. அதிமுக அதிகாரப்பூர்வமா விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. தாவேகா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்ன மனநிலையில் இருந்தது அப்படின்னா, எப்படியாவது தாவேகாவை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருந்தது. அப்படி ஒரு முயற்சி கை கூடும் போது இப்போ நம்ம தாவேகாவை விமர்சனம் பண்ணா அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குங்கிறதுனால அமைதி காத்தாங்க. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடுங்கிறது கூட அது தாவேகா ஆதரவு கிடையாது, திமுக எதிர்ப்பு. நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அந்த கரூர் சம்பவத்தில் நீங்க 2 பேரை குற்றவாளி ஆக்கலாம். ஒன்று விஜய, இன்னொன்று திமுக நிர்வாகத்தை. இப்ப அதிமுக வந்து விஜயை குற்றவாளியாக்குனா அதிமுகவுக்கு எந்த நன்மையும் இல்லை. அதே இது திமுகவை குற்றவாளியாக்குனா அது அவர்களுக்கு ஒரு மைலேஜை கொடுக்கும், திமுகவை பலவீனப்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் அவங்க திமுக தான் குற்றவாளி, விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதை பல பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேகாக்கு ஆதரவு நிலைப்பாடுங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் தவிர்த்து மற்ற நேரங்களில் இவர்கள் பெருசா விஜய் வந்து டச் பண்ணல. அதுக்கு காரணம் இவர் கூட்டணிக்குள் வருவார் என்பது ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தரப்பிலிருந்து இதுவரை அதிமுகவை அவர்களும் விமர்சனம் பண்ணல. நம்ம திட்டாத ஒருத்தர் நாம எதுக்கு திட்டணும் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தது. ஆனா விஜயனுடைய பேச்சில் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர்களுக்கு உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்து தாவேகாவையும் விஜயையும் வந்து விமர்சனம் பண்றாங்க. தாவேகா ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியும் கிடையாது, விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதரும் கிடையாது. நீங்க தாராளமா விமர்சனம் பண்ணலாம். ஆனா என்ன விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா, அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு விஜயும் ஒரு முக்கிய காரணம்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க. என் கேள்வி என்னன்னா, 2 மாசமா இதை சொல்லாம இன்னைக்கு ஏன்பா சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு வந்து திமுக தான் காரணம்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து நீங்க விஜய் காரணம்னு சொல்றதை வச்சே உங்களுடைய இந்த விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா விஜய் வந்து ஒரு ஊழல் செஞ்சவர் தான். அவர் படங்களுடைய டிக்கெட்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்று தான் இவர் வந்து பணம் சேர்த்தார். இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. எல்லா ஹீரோக்களுடைய படங்களும் FDFSல வந்து அதிக விலைக்கு டிக்கெட் விற்கப்படுது. ஆனா ஹீரோக்கள் நினைத்தால் அது நிச்சயமாக தடுக்க முடியும், விஜய் உட்பட. ஆனா இவங்க யாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கல. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், எந்த நடிகருமே வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வச்சதே இல்லை. என்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்து காசை பிடுங்காதீங்கப்பா, FDFS நீங்க நார்மலான விலைக்கு வீங்கன்னு யாரும் சொன்னது இல்லை. என்னன்னா அவர்கள் படத்தினுடைய வசூலை அதிகரித்து காட்டுவதற்கு இப்படி அதிக விலைக்கு விற்பது வந்து தேவைப்படுது. அதனாலதான் இவங்க கண்டும் காணாமல் இருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு படம் அதிகமாக வசூல் செய்யப்படும் போது ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துவாங்க. இந்த மாதிரி அதிகமாக சம்பாதித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள்கிட்ட போய் அந்த சம்பளமா அந்த பணத்தை கொட்டி கொடுப்பாங்க. இப்படித்தான் விஜய்க்கும் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இதை விஜயே நேரடியா கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர்ல போய் பிளாக்ல டிக்கெட் வித்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு. அதிமுக அப்படி ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அரசாங்க பணத்தை எடுத்தா மட்டும் ஊழல் கிடையாது, அன்டியூட் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அன்டியூட் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீங்களும் உங்க ஆதாயத்தை எடுத்திருக்கீங்க மத்திய அரசுகிட்ட இருந்து. இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்டை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா சார்? அன்டியூட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? அந்த குற்றச்சாட்டு விஜய்க்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எந்த காலத்திலும் ஆளுங்கட்சியை அண்டி பிழைத்த நடிகர் இல்லை. அதாவது ஒரு காலத்துல மன்மோகன் சிங், மோடி போன்றவர்களெல்லாம் அவர் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பினால் எந்த அனுகூலத்தையும் வந்து விஜய் அடையலை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, விஜய் அப்படி ஒன்றிய அரசையோ மாநில அரசையோ அண்டி பிழைப்பு நடத்தியிருந்தால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடுதல் வரி விதிப்பெல்லாம் நடந்திருக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ வருமான வரி தொடர்பாக அவருடைய ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூட போட்டிருக்காரு. சமீபத்தில் கூட அது நீதிமன்றத்துக்கு வந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்றிய அரசோட இவர் இணக்கமாக இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு வழக்கே, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது.
ஆனால் அந்த மாதிரி இல்லாததால் இவருக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதில் அதை எதிர்த்து அவர் நீதிமன்றமே போறாரு. அதே மாதிரி ஒரு சொகுசு கார் இறக்குமதி பண்ணதுலேயும் இதே மாதிரி அந்த எக்ஸைஸ் டியூட்டியில் வந்து அதிகமாக கேட்டாங்கன்னா அதற்கும் இவர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அது சரியா தப்பா அப்படிங்கிறது வேற விஷயம். இவர் ஒன்றிய அரசை அண்டி பிழைத்திருந்தால் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காதுல்ல. அதனால எனக்கு தெரிந்து விஜயை தாக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன்னு சொல்றீங்களே, நீங்களா தூய சக்தின்ற மாதிரி வார்த்தையை போட்டிருக்காங்க. இதை நீங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. இதை அதிமுக இப்ப திடீர்னு இதை பேசுறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இருந்தார். செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்த போதும் அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்தது, அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் செங்கோட்டையன் மீது ஊழல் புகார் ஏதாவது இருக்கா, அல்லது ஊழல் புகார் சுமத்தப்பட்டு அவருக்கு ஏதாவது தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதிமுக ஊழலை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ அதிமுக அமைச்சர்கள் பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து இத்தனை கோடி ஊழல் பணம் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு இருந்து அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம விமர்சனம் பண்ணணும். பட் எனக்கு தெரிந்து செங்கோட்டையன் மீது அப்படி எந்த வழக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்தால் நீங்களே கூட சுட்டி காட்டலாம், நம்மளுடைய கருத்தை கூட மாற்றிக்கொள்கிறேன். பட் விஜய் வந்து அப்படி ஒரு விமர்சனம் பண்ணும்போது அவருக்கு கண்டிப்பாக தெரியும்ல, இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி பேசுறது சரியில்லை, இப்படி ஒரு விமர்சனம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவர் பேச மாட்டார்ல. எல்லாத்துக்கும் மேலே அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த அல்லது விலகி வந்த ஒருத்தர் தன் கட்சியில் இருப்பதாலேயே அதிமுகவை வந்து விஜய் வந்து புனிதப்படுத்த முடியாதுல்ல. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அது ஊழல் கட்சினா ஊழல் கட்சி தான். இப்ப நாளைக்கு திமுகவில் இருந்து ஒருத்தர் வந்து தாவேக்காவில் சேருவாரு, அதுக்காக திமுக தீய சக்திங்கிற கருத்தை விஜய் மாத்திக்க முடியுமா? தீய சக்தியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, அதனால நம்ம திமுகவை இனிமேல் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்ல முடியுமா? அதனால அது ஒரு நபருக்காக ஒரு கட்சி மீதான கருத்தை விமர்சனத்தை வந்து எப்படி மாத்திக்க முடியும்? நீங்க வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு நபர் விஜய். துக்க சம்பவம் நடந்தே ஒரு 60 நாள் வீட்டை விட்டு வெளியே வரல, 15 நாள் கட்சி ஆஃபீஸ் மூடி வச்சிட்டீங்க, நீங்க தான் வீரர் மாதிரி பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த இது எப்படி இன்னும் சில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, கரூர் சம்பவம் குறித்து விஜய் மீது ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது எல்லாத்துக்குமே விளக்கம் கிடைக்கிற மாதிரி அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள்லாம் இருந்தது. அந்த உயிரிழந்த குடும்பத்தினருடன் வந்து வீடியோ காலில் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தினரை நேரில் சந்திப்பதற்கு விஜய் வந்து தயாராயிட்டாரு. 41 பேர் குடும்பத்துக்கு நம்ம போக முடியலனாலும் சொல்லாம கொள்ளாம அப்படி கிளம்பி போய் எத்தனை பேரை சந்திக்க முடியுமோ அத்தனை பேரை சந்திச்சிருது, யாருக்கும் தகவல் சொல்லாம. அப்படிங்கிற அளவுக்கு வந்து விஜய் முடிவு பண்ணி ரெடி ஆயிட்டாரு. ஆனா திடீர்னு என்னன்னா அவருக்கு அந்த நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, சார் வேண்டாம், இந்த மாதிரி போய் மறுபடியும் ஒரு கூட்டம் சேர்ந்து மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா நம்மளால காலத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, அதனால அந்த முயற்சியை கைவிட்டுருங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விஜய் வந்து அந்த முயற்சியை வந்து கைவிட வச்சாங்க. இது எனக்கு பர்சனலாகவே தெரியும். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்படி போக முடியலைன்னு வந்த பிறகுதான் அவர் வீடியோ காலில் பேசினாரு. அதுக்கப்புறம் நேரில் போய் அவர்களுக்கு வந்து அந்த நிவாரண உதவி வழங்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு வந்து கரூர்ல பாத்தீங்கன்னா பல திருமண மண்டபங்களை அனுமதி கொடுக்கல. அதிமுகவை சேர்ந்தவர்களுடைய திருமண மண்டபமும் கிடைக்கல, திமுகவை சேர்ந்தவர்களுடைய திருமண மண்டபமும் கிடைக்கல, கட்சி சாராதவர்களுடைய திருமண மண்டபங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. என்னன்னா இங்கிருந்து ஒரு அழுத்தம் வந்தது தான் காரணம். என்ன சொன்னாங்க, நீங்க கொத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தா உங்க கல்யாண மண்டபத்தை சீல் வச்சிருவோம்லாம் மிரட்டினாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணாருன்னா அவங்கள இங்க வர வச்சு அவர்களுக்கான நிவாரண உதவியை கொடுத்தாரு. ஸோ அப்ப கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தன் கடமையை அவர் செஞ்சிட்டாரு. அதே நேரம் தாமதமாக செய்தார் அப்படிங்கிறதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை எப்படி வந்து நீங்க ஒரு குறையாக சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, வெளியில வர மாட்டேன்றாரு அப்படின்னா என்ன சீமான் மாதிரி டெய்லி 10 இடத்துல போய் வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அது அவசியமே இல்லை. அதுக்கடுத்து இந்த கட்சிகள் எல்லாமே கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஊடகங்களோட பேசி என்னத்தை சாதிச்சிட்டாங்க, மக்களுடைய எந்த பிரச்சனையை இவங்க தீர்த்து வச்சிருக்காங்க, அவர்களுக்கு மைலேஜ் தேடிக்கிறாங்க. ஊடகங்கள் முன்னால் இந்த மாதிரி ஏதாவது பேசினால்தான் அவர்களுக்கு மைலேஜ். விஜயை பொறுத்த வரைக்கும் அது அவசியமே இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மக்கள் மனங்களில் விஜய் குடியிருக்காரு. என்ன பல கோடி மக்களுடைய ஆதர்ச நடிகரா விஜய் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எதற்கு வந்து ஊடகங்கள் முன்னால வந்து வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கணும்? அது அவசியம் இல்லை. விஜய் சொல்லியிருப்பாரு, அடங்கி போற ஆள்லாம் கிடையாதுன்றிருப்பாரு. உடனே அந்த அறிக்கையில சொல்லியிருப்பாங்க, உங்க படம் ரிலீஸ் ஆகணும் அப்பா பிள்ளைங்க வந்து வீட்டு வாசல் 5 மணி நேரம் இருந்தீங்களே, இது என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப அரசியலுக்கு அப்பாற்பட்ட பாயிண்டா இருக்குது, எப்படி பாக்குறீங்க? அதாங்க இப்ப விஜயினுடைய வளர்ச்சியை வருகையை
என்ன அவர் அடைய போகும் வெற்றியை ஜீரணித்து கொள்ள முடியாமல் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்படிதான் இதை நம்ம பார்க்க வேண்டிய. ஏன்னா விஜய் மேல வேற எந்த குற்றச்சாட்டையும் உங்களால் முன்வைக்க முடியாது. அது அரசியல் கட்சி தலைவரா அவர் மீது எந்த கரையும் உங்களால் பூச முடியாதுங்கும் போது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்ப ஜெயலலிதா ஆட்சியில தலைவா படத்துக்கு அவங்க தடை போட்டாங்க. அதனால ஜெயலலிதாவை சந்திக்க ட்ரை பண்ணாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல, புரோட்டோகால் அடிப்படையில் அவருக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஜெயலலிதா அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க, அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க, அப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிப்போம் அப்படின்னாங்க. அந்த படத்தை தயாரித்தது சந்திரபிரகாஷ் ஜெயின் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகலாம்னா நான் தற்கொலை பண்ணிக்குவோங்கிற ரேஞ்சில் ஒப்பாரி வச்சார். ஸோ அப்போ நம்மை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் தற்கொலை செய்கிற அளவுக்கு போகணுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எட்டணுங்கிறதுனால அவர் ஜெயலலிதாவுடைய மனம் குளிர்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டார். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா விஜய் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு எந்த வார்த்தையுமே சொல்லலை. ஜெயலலிதா மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேங்கிற அந்த சென்ஸில் தான் இருக்கும். ஏன்னா அதன் பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா இதில் என்ன ஆட்சேபத்துக்குரிய விஷயம் என்ன, விமர்சனத்துக்குரிய விஷயம் என்ன, ஒன்றுமே கிடையாது. இப்போ விஜய் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே அப்போஸ் பண்ணி பேசுகிறார். டிஎம்கே, அதிமுக, பிஜேபி எல்லா கட்சியுமே எதிர்த்து பேசிட்டாரு. ஆனால் விஜய் இன்னும் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகல, தனியாக தான் இருக்காரு. இது இந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் அவரோட முக்கியமான ஸ்டேஜில் இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் இந்த ஸ்டேஜ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜயனுடைய அரசியல் பயணத்தில் இது ரொம்ப முக்கியமான கட்டம். இன்னும் சொல்ல போனால் விஜய் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதே இந்த கட்டம் தான். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அதிமுகவையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாஜக ஆல்ரெடி எதிரி, திமுக ஏற்கனவே இவங்களுடைய அரசியல் எதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கினதுனால பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள் இருப்பவர்களும் விஜய் திட்டுவாங்க, திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் விஜய் திட்டுவாங்க. இப்படி மொத்தமும் ஊர் கூடி விஜயை விமர்சிக்கும் போது மக்களிடம் விஜய்க்கு ஒரு கூடுதல் ஆதரவையும் அனுதாபத்தையும் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா வரப்போகிற தேர்தலில் விஜயை வெற்றியடைய வைப்பது தாவேகாவினர் அல்ல, திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த கட்சிகள் தான் விஜய்க்கு ஒரு பெருவெற்றியை தேடி கொடுக்க போகுது. அதுக்கடுத்து திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் சரி, அதிமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் சரி, எப்பயுமே கேவலமாகவும் இழிவாகவும் அநாகரிகமாகவும் அன்பார்லிமெண்டரி வேர்டில் விமர்சனம் பண்றதுல எல்லாம் கை தேர்ந்தவர்கள். விஜயையும் இப்படிதான் இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இது எல்லாமே பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு அனுதாபத்தை தேடி கொடுக்கும். இப்ப அவர் பாட்டுக்கு தனியா நிற்கிறாரு, அவரை போய் இப்படி திட்டுறானுங்களே அப்படின்னு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஜய் பக்கம் தங்களுடைய ஆதரவு பார்வையை திருப்புவாங்க. அது விஜய் எதிர்பார்த்ததை விட அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஒரே ஒரு வார்த்தை ஊழல் சக்தின்னு சொன்னதே இன்னைக்கு அதிமுகவை பதற வச்சிருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த கூட்டங்களில் இதே மாதிரி அதிமுகவை அவர் கடுமையாக விமர்சிக்கும் போது இன்னமும் அவர்களிடமிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் பலமாக ஒலிக்கும். அது அப்படியே தனக்கு ஒரு ஆதரவு அலையாக விஜய் அதை மாற்றிக்கணும். அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன்.